கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நாகூமின் புத்தகத்தில், தீர்க்கதரிசன புத்தகத்தில் முதல் அதிகாரம் 7வது வசனம். நாகூம் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, நம்மை நம்புகிறவளை அறிந்திருக்கிறார். இது பாருங்க, மிக அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறார். எந்த பிரச்சனைகள் எந்த நேரத்தில் வந்தாலும் அவர் மாறுகிறவர் அல்ல. கர்த்தர் என்றென்றைக்கும் நிலையாக ஒரே காரியமாக இருக்கிறார். ஒருவேளை நாம் மாறி போகலாம், ஆனாலும் கூட கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார்னு சொன்னால், நமக்கு இக்கட்டான நேரங்கள் வருகிற வேளையில் அவர் நம்முடைய அரணான கோட்டையாக இருக்கிறாராம். பல நேரங்களில் பல இக்கட்டான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடும். பல சங்கடங்கள் வரலாம். இந்த நாளில் கூட நமக்கு எதிர்பாராக பல காரியங்கள் நமக்கு நிகழலாம். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் ஒரே ஒரு காரியத்தை உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், நாம் ஒரு நெருக்கடியிலே இக்கட்டில் இருக்கின்ற வேளையில் நம்முடைய தேவன் நமக்கு அரணான கோட்டை. ஒரு கோட்டை என்று சொன்னால் அது மலை உச்சியில் இருக்கும், இல்லாவிட்டால் அதை சுற்றி அந்த கோட்டையை சுற்றிலும் அகழி இருக்கும், மிகுந்த பாதுகாப்பு இருக்கும். அந்த கோட்டைக்குள்ளாக யாருமே எளிதாக உள்ளே சென்று விட முடியாது, எதிரிகள் யாரும் தாக்க முடியாது. ஆகவே இந்த வேளையில் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் ஒரு இக்கட்டான நெருக்கடியான நேரங்களில் வருகிறார்களோ அவருக்கு ஒரு தெரிந்து கொள்ள வேண்டியதான காரியம், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய தேவன் அரணான கோட்டை. கர்த்தர் பலமும் அரணும் கோட்டையுமாக இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அதை போல நல்ல ஒரு கோட்டைக்குள்ளாக பத்திரமாக இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி இருப்போமே என்று சொன்னால் நமக்கு எந்த தீங்கும் நம்மை வந்து அடையாது. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, எங்களுடைய அரணும் கோட்டையுமாக இருக்கிறவரே, நல்லவரே, நன்றியோட துதிக்கிறோம். எங்களுடைய இக்கட்டான நேரங்களிலே, நெருக்கடியான நேரத்தில் நீர் எங்களுக்கு அரணான கோட்டையாக இரும் ஐயா. இந்த நாளில் எங்களுக்கு ஒரு அரணான கோட்டையாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான அரணான கோட்டையான நாளாக இருக்கட்டும்.